Dear viewers, dear brothers and sisters, welcome to my channel Yours Simply Lia. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு. நண்பர்களே, இன்றைய காலத்தில் ஆன்லைன் பிஸ்னஸ் மிகவும் வேகமாக வளர்ந்து வருகிறது. வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் மூலம் ஆயிரக்கணக்கான மக்கள் பிஸ்னஸ் செய்து வருகிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் ஒரு கவலைக்குரிய விஷயமும் அதிகமாகி வருகிறது நண்பர்களே. பலர் ப்ராடக்ட் செல் செய்வதற்காக பெண்களை நான்மெஹரம் ஆண்களின் மூலம் எக்ஸ்போஸ் செய்வது, அன்னெசரி மாடலிங் செய்வது, அட்ராக்டிவ் ரீல்ஸ் உருவாக்குவது, பேக்ரவுண்ட் மியூசிக் பயன்படுத்துவது போன்ற விஷயங்களை சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறார்கள். ஒரு முஸ்லிமாக நாம் நினைவில் வைக்க வேண்டியது, இன்கம் மட்டும் முக்கியமல்ல, அது ஹலால் வழியில் வருகிறதா என்பது மிகவும் முக்கியமானது நண்பர்களே. அல்லாஹ் நம்முடைய ஒவ்வொரு செயலையும் பார்க்கிறான். ஒரு பிஸ்னஸ் போஸ்ட் அப்லோட் செய்வதற்கு முன் நாம் நம்மை நாமே கேட்க வேண்டும், இந்த கண்டென்ட் அல்லாஹ்வுக்கு பிடிக்குமா? இதில் ஹயா மற்றும் மாடஸ்டி இருக்கிறதா? இந்த இன்கம் ஹலாலா? ஏனெனில் இந்த உலக வாழ்க்கை தற்காலிகம். ஒரு நாள் நாம் அனைவரும் அல்லாஹ்வின் முன் நிறுத்தப்படுவோம். நாம் சம்பாதித்த வெல்த் பற்றி கூட கேட்கப்படும். எப்படி சம்பாதித்தோம்? எந்த வழியில் சம்பாதித்தோம்? அதை எதற்காக பயன்படுத்தினோம் என்று. நண்பர்களே, ப்ராடக்ட் செல் செய்ய பெண்களை எக்ஸ்போஸ் செய்வது அவசியமில்லை. இன்று பல சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸஸ் மேனிக்வின் யூஸ் செய்கிறார்கள், ஃப்ளாட் லே ஃபோட்டோஸ் யூஸ் செய்கிறார்கள், ஃபேப்ரிக் க்ளோஸ்அப் வீடியோஸ் போடுகிறார்கள், ப்ராடக்ட் ஒன்லி ரீல்ஸ் செய்கிறார்கள். ஆனால் அவர்களின் பிஸ்னஸ் நன்றாகவே நடக்கிறது. அதனால் பிஸ்னஸ் க்ரோ ஆகணும்னா கிளாமர் கண்டென்ட் வேண்டும் என்பது தவறான எண்ணம். நல்ல குவாலிட்டி, ஹானஸ்டி, கஸ்டமர் ட்ரஸ்ட் இருந்தால் அல்லாஹ் பரக்கா தருவான் இன்ஷா அல்லாஹ். பேக்ரவுண்ட் மியூசிக் இப்போது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், ஆட், ஷார்ட் வீடியோஸ் எல்லாமே மியூசிக் கொண்டு நிறைந்திருக்கிறது. ஆனால் ஒரு முஸ்லிமாக நாம் கவனமாக இருக்க வேண்டும். நாம் அப்லோட் செய்கிற கண்டென்ட் மற்றவர்களை தவறான வழிக்கு அழைக்கிறதா, அன்னெசரி அட்ராக்ஷன் உருவாக்கிறதா, இஸ்லாமிக் மாடஸ்டிக்கு எதிராக இருக்கிறதா என்பதை சிந்திக்க வேண்டும் நண்பர்களே. அல்லாஹ்வுக்காக சில விஷயங்களை விட்டுவிட்டால் அதற்கு பதிலாக அல்லாஹ் இன்னும் சிறந்ததை தருவான் இன்ஷா அல்லாஹ். நண்பர்களே, ஹலால் இன்கம் தான் உண்மையான நிம்மதி. சில நேரங்களில் ஹராம் வழி ஈஸியாக இருக்கும் போலதான் தோன்றலாம். ஆனால் ஹலால் இன்கமுக்கு இருக்கும் பரக்கா அது வேற மாதிரி தான் நண்பர்களே. ஹலால் இன்கம் மன நிம்மதி தரும், குடும்பத்தில் பரக்கா தரும், துவா ஏற்கப்படும் காரணமாக இருக்கும். ஒரு சிறிய ஹலால் இன்கம் கூட பெரிய ஹராம் இன்கமை விட சிறந்தது ஆகும் நண்பர்களே. சோஷியல் மீடியாவை நல்ல வழியில் பயன்படுத்தலாம். இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் போன்ற பிளாட்ஃபார்ம்ஸ் தவறானது அல்ல. அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் முக்கியம். நாம் டீசன்ட் ஃபோட்டோ வீடியோஸ் போடலாம், வாய்ஸ் ஓவர் யூஸ் பண்ணலாம், கஸ்டமர் ரிவ்யூஸ் ஷேர் செய்யலாம், பேக்கிங் வீடியோஸ் அப்லோட் செய்யலாம், எஜுகேஷன் பிஸ்னஸ் கண்டென்ட் செய்யலாம். இது எல்லாம் ஹலால் மற்றும் ப்ரொஃபஷனல் மார்க்கெட்டிங் மெத்தட்ஸ் ஆகும் நண்பர்களே. மேலும் நண்பர்களே, அல்லாஹ்வுக்காக விட்டதை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். நீங்கள் ஹராம் மியூசிக் அவாய்ட் பண்ணினால், அன்னெசரி எக்ஸ்போஷர் அவாய்ட் பண்ணினால், மாடஸ்ட் பிஸ்னஸ் நடத்தினால் அல்லாஹ் உங்கள் முயற்சியை வீணாக்க மாட்டான். சக்சஸ் என்பது ஃபாலோவர்ஸ் கவுண்ட் மட்டுமல்ல, அல்லாஹ்வின் திருப்தியும் மிகப்பெரிய வெற்றியாகும் நண்பர்களே. அதனால் நண்பர்களே, ஆன்லைன் பிஸ்னஸ் செய்யலாம், அதிகமாக யான் செய்யலாம், பிராண்டும் பில்ட் செய்யலாம். ஆனால் ஹலால் வழியில் யான் செய்வோம், மாடஸ்டியை காப்போம், அல்லாஹ்வை பயந்து பிஸ்னஸ் செய்வோம். ஏனெனில் நம்முடைய ஒவ்வொரு செயலும் அல்லாஹ்வின் முன் பதில் சொல்ல வேண்டியது ஒன்றுதான். அல்லாஹ் நமக்கு
ஹலால் ரிஸ்க் மற்றும் பரக்கா வழங்குவானாக. ஆமீன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு.